வெல்கம் டு Lifescience Tamil. நம்ம NEET UG 2020ல கேட்ட ஒரு கொஸ்டினை அனலைஸ் பண்ணலாம். கொஸ்டின் என்னன்னா, the specific palindromic sequence which is recognized by EcoRI அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 4 palindromic sequence கொடுத்துருக்காங்க. இந்த 4 palindromic sequenceல எந்த சீக்வன்ஸ் வந்து EcoRI அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் மூலமாக ரெகனைஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபஸ்ட்டு palindromic sequence என்னன்னு சொல்லி பார்த்தலாம். தமிழில் ஒரு அழகான வேர்டு இருக்குது. என்னென்னா விகடகவி. நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எழுதினாலும் அதே மீனிங் தான் வரும், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எழுதினாலும் அதே நேம் தான் வரும். விகடகவி, விகடகவி சேம் நேம் தான் வரும். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். நமக்கெல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது எப்படி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதை எலிமினேட் பண்ணுமோ, அதே மாதிரி ஒரு பாக்டீரியாவுடைய டிஎன்ஏவில் ஏதாச்சும் ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வந்து மிக்ஸ் ஆகும்போது அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய என்சைம் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட் ஃபார்மில் மாலிகுலர் சீசர்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் டைப் பார்த்திங்கன்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 அண்ட் டைப் 4 சொல்லிட்டு இருக்குது. நமக்கு கொடுத்துருக்கிற என்சைம் பார்த்திங்கன்னா டைப் 2 வகையை சேர்ந்தது EcoRI அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் generic name Escherichia, Co mean species name coli, R mean strain name. ஓகேங்களா? அடுத்தது I mean இந்த Escherichia coli ஸ்பீசிஸில் R அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெயின்லேருந்து ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ண என்சைம் காட்டி இதுக்கு Escherichia coli R1 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. EcoRI அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இட் இஸ் அ ஹோமோடைமரிக் ப்ரோட்டீன். 2 ப்ரோட்டீன் மாலிகுல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை ஹோமோடைமரிக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால் டிஎன்ஏல எல்லா பார்ட்லேயும் போய் எங்கே வேணாலும் கட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் பார்த்திங்கன்னா அது டிஎன்ஏவில் கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் EcoRI ஸ்பெசிஃபிக் கட் சைட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி HIN3, BAM1, SAL1 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் ஒரு ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சைட்டில் கட் பண்ணும். அதே மாதிரி EcoRI டிஎன்ஏ கட் சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவானைன் அடினைனுக்கு இடையில மட்டும்தான் இது பிரேக் பண்ணிவிடும். EcoRI இட் இஸ் அ ஹோமோடைமர் ப்ரோட்டீன் சொல்லிட்டு பார்த்தோம். இது என்ன பண்ணுன்னா, இந்த ஹோமோடைமரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் மாலிகுல் டிஎன்ஏவுடைய ஒரு ஸ்டாண்ட்லேயுமே அனதர் ப்ரோட்டீன் வந்து டிஎன்ஏவுடைய அனதர் ஸ்டாண்ட்லேயும் போயிட்டு பைண்ட் ஆகிட்டு இந்த பிரேக்கிங் மெக்கானிசத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த பிரேக்கிங் மெக்கானிசம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் EcoRI வந்து பார்த்திங்கன்னா பாலிண்ட்ரிமிக் டிஎன்ஏ சீக்வன்ஸில் இந்த சைட்டில் மட்டும்தான் வந்து கட்டிங் மெக்கானிசத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும். ஓகேங்களா? இதில் எப்படி இந்த கட்டிங் மெக்கானிசம் நடக்குன்னு இப்போ பார்த்தலாம். ஒரு டிஎன்ஏன்னு எடுத்துகிட்டு அதில் என்னென்ன இருக்கும்? பாஸ்பரிக் ஆசிட், சுகர் மாலிகூல், நைட்ரோஜனஸ் பேசஸ் 3 இருக்குங்களா? இப்போது பாஸ்பரிக் ஆசிட்டுக்கும் சுகர் மாலிகுலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் என்ன சொல்லுவாங்க? பாஸ்போ எஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2 சுகர் மாலிகுலுக்கும் பாஸ்பரிக் ஆசிட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாண்ட் என்ன சொல்லுவாங்க? பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இதுக்கான ஐகார்டை நான் இந்த வீடியோவில் தர்றேன், பார்க்காதவங்க பாருங்கள். சரிங்களா? இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து பாஸ்போரிக் ஆசிட்டுக்கும் சுகர் மாலிகுலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணி விடுது. இப்படி பிரேக் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேட் ஆகிட்டு போயிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் EcoRI செப்பரேஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சீக்வன்ஸில் GAATTC அப்படி இருக்கும், அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா GGAACC. ஸோ பார்க்குறக்கு ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குது? விகடகவி மாதிரி உங்களுக்கு பாலிண்ட்ரோமிக்காக இருக்குது. இப்போ நமக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்ட்டு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? த ஸ்பெசிஃபிக் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் விச் இஸ் ரெகனைஸ்டு பை EcoRI அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் வந்து அந்த சீக்வன்ஸ் இல்லை, பி ஆப்ஷனில் அந்த சீக்வன்ஸ் இருக்குது, சி ஆப்ஷன் இல்லை, டி ஆப்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனுடைய ஸ்பெசிஃபிக் பைண்டிங் சைட் எப்படின்னு சொல்லி சொன்னால், EcoRI ஸ்பெசிஃபிக் பைண்டிங் சைட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். GAATTC அப்படிங்கிறது இருக்கும். அதுவே தான் திருப்பியுமே ரிவர்ஸில் வரும். விகடகவி மாதிரி திருப்பி ரிவர்ஸில் வரும். ஸோ EcoRI அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா விகடகவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு GAATTC அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். இது நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைஃப் சயின்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஒன் அண்ட் ஆல்.